வாழ்க வளமுடன். தீபாவளி வந்துருச்சு. நம்ம தீபாவளிக்காக ஒரு சில பண்டங்கள் செய்யலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். மைசூர் பாக்குக்கு இந்த கப்புக்கு 2 கப்பு கடலை மாவு எடுத்து இங்கே வச்சுருக்கிறேன். 2 கப்பு சீனி இங்கே போட்டிருக்கிறேன். இந்த கப்புக்கு ஒரு 3/4 கப் அளவு இதுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு பார்த்தோன்னா அந்த தண்ணி இந்த சீனி அப்படியே முங்கி இருக்கணும். இப்போ நம்ம இந்த 1 கப்புக்கு நெய் எடுத்து இந்த மாவில் ஊற்றி நல்ல தோசை மாவு பதத்துக்கு விரவி வச்சுக்கணும். 1 கப்பு நெய் எடுத்துருக்கிறேன். இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி வச்சுக்குவோம். 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சீனிக்கு. பத்தலைன்னா ஊற்றிக்கலாம், நான் கரெக்டாக இருக்கும். சீனி பாகு கொதிச்சிட்ருக்கு. அது ஒரு கம்பி பதம் வரணும். இங்கே நம்ம 3/4 கப்பு நெய் ஊற்றி 2 கப்பு மாவு போட்டு நல்ல தோசை மாவு பதத்துக்கு வச்சுருக்குறோம். அதில் 1/4 கப்பு நெய்யை இன்னொரு அடுப்பில் நம்ம சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த நெய் நல்ல சூடாக இருக்கணும். நம்ம மைசூர் பாக்கு செய்யும்போது ஊற்றி ஊற்றி செய்யணும். இந்த கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாவை போட்டு நம்ம கிண்டணும். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஒரு கம்பி பதம் அப்படியே உடையும். கம்பி மாதிரி அதை விடும். இந்த பதம் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத அதில் சேர்த்துடலாம். கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டணும். சீனி பாகு கொதிச்சிட்ருக்கு. அது ஒரு கம்பி பதம் வரணும். இங்கே நம்ம 3/4 கப்பு நெய் ஊற்றி 2 கப்பு மாவு போட்டு நல்ல தோசை மாவு பதத்துக்கு வச்சுருக்குறோம். அதில் 1/4 கப்பு நெய்யை இன்னொரு அடுப்பில் நம்ம சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த நெய் நல்ல சூடாக இருக்கணும். நம்ம மைசூர் பாக்கு செய்யும்போது ஊற்றி ஊற்றி செய்யணும். இந்த கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாவை போட்டு நம்ம கிண்டணும். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஒரு கம்பி பதம் அப்படியே உடையும். கம்பி மாதிரி அதை விடும். இந்த பதம் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத அதில் சேர்த்துடலாம். கிண்டிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டணும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த அடுப்பில் பாருங்கள், நெய் கொதிச்சிட்ருக்கு. இந்த நெய் எடுத்து அதில் நல்லா சூடாக ஆட் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற நெய் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. நெய் சேர்க்கும்போது நல்லாவே சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கடையில் வாங்குகிற மாதிரி அங்கங்கே பபுள்ஸு உள்ளே ஏர் வாங்கி நல்லாயிருக்கும். ஒரு சவுண்டே வருது பாருங்கள், அந்தளவு சூடு. இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்து இந்த நெய் தடவி வச்ச பாத்திரத்தில் ஊற்றிடணும். இப்போ பாருங்கள், இது கரெக்டான பக்குவம். எல்லாம் நல்லா அப்படி சுருண்டு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இந்த 1 ஸ்பூன் நெய் இருக்குது, அதை அப்புறமா மேலே ஊற்றி சமப்படுத்தி வச்சிடலாம்.
இப்போ நம்ம அந்த பவுலில் ஊற்றி வச்சு 1 hour கிட்ட ஆயிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை குப்புற போட்டு இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தான் வச்சுருக்கோம். பாருங்கள், மைசூர் பாக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. மேலே வந்து ஏன் இப்படி பரபரான்னு இருக்குது அப்படின்னா, நான் ஊற்றிட்டு இருக்கவும் யாரோ கதவை தட்டினாங்களா, அப்போ சமப்படுத்தி வைக்காமல் போயிட்டு யாருன்னு பார்த்துட்டு வந்தேன்னா, அதனால தான் மேலே இப்படி இருக்குது. பாருங்கள், மைசூர் பாக்கு வந்து சூப்பராக. இப்போ நமக்கு மைசூர் பாக்கு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வற்புறுத்தலை. ஆனால் நான் வந்து இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கிட்டேன். ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.